ராஜலட்சுமி பயங்கர கோவமா இருக்காங்க. அப்படியே வராங்க. வந்து சமையல் ரூம்ல தனியா சமையல் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இத மகா, காயத்ரி 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. "அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. "ஐயோ! தனியா சமையல் செய்றாங்க போல இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மகா வந்து கேட்குறாங்க, "நீங்க போய் பேசுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "ஐய்யய்யோ! நான் பேச மாட்டேன். அக்கா பயங்கர கோவத்துல இருக்காங்க. நான் போக மாட்டேன் மகா" அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ! இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. மகா சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு தனியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "என்ன ராஜலட்சுமி, என்ன இங்க நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கர கோவமா திட்டுறாங்க. "இல்ல அத்தை, இங்க நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு வேணும்னா நான் தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. "என்ன இது புது பழக்கமா இருக்கு? தனித்தனியா சமைச்சு சாப்பிட்றதுக்கு இது என்ன? இது கூட்டு குடும்பம். இப்படிதான் நம்ம இருக்குமா? கோவம் இருக்கலாம். அதுக்காக இந்த அளவுக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா, பாட்டி 2 பேருமே பார்க்குறாங்க. ராஜலட்சுமி சொல்றாங்க, "என்னால யாரையுமே மன்னிக்க முடியாது. யார் சமைச்சு குடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன ராஜலட்சுமி இப்படி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பாவும் பயங்கரமா கோவப்படுறாரு. இதெல்லாம் சூர்யா பார்த்துட்டு இருக்காரு. எதுவுமே பேசல. அம்மாக்கு என் மேல தான் பயங்கரமா கோவம். அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பாட்டி பயங்கர கோவமா உள்ள போறாங்க. போயிட்டு அங்க இருக்க எல்லா பத்திரத்தையும் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து ராஜலட்சுமி கிட்ட குடுக்குறாங்க. "இங்க பாத்தியா? நீ எல்லாருமே தனித்தனியா நான் சொத்த பிரிச்சு குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்துறாங்க. "என்ன அத்தை பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. "ஆமா, இப்படிதான் பண்ணுவேன். இனிமே இந்த வீட்ல யாரும் இருக்க வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. பயங்கர கோவமா ராஜலட்சுமி உள்ள போயிட்டாங்க. அப்ப ஃபீல் பண்றாரு சூர்யா. அப்படியே ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பாட்டி போறாங்க. "பாத்தீங்களா பாட்டி? அம்மாக்கு எவ்ளோ கோவம் வருது பாத்தீங்களா? என்கிட்ட பேசுறதே இல்ல. தனியா வேற சமைச்சு சாப்பிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சூர்யா பாட்டிக்கிட்ட சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே மகா பார்க்கறாங்க. பார்த்தோனே யோசிக்கிறாங்க. ஐய்யயோ! நம்மளால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அத்தைக்கு என் மேல தானே பயங்கரமா கோவம் இருக்கு. இதனால இவரு வேற ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்போ இந்த பிரச்சனைய நாம தான் சரி பண்ணி ஆகணும். நம்மளால வந்த சண்டைய நாம தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ராஜலட்சுமி ரூமுக்கு மகா போறாங்க. "இங்க எதுக்காக வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. "இங்க பாருங்க அத்தை, நீங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்கறாங்க. "ஆமா, நீங்க தான் இந்த வீட்டையே எல்லாமே பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ எல்லாருமே என் பேச்ச கேட்டுட்டு இருக்காங்களா? அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க எங்க மேல இருக்க கோவத்துல விலகி விலகி போறீங்க. அப்படி போனீங்கன்னா கடைசியில நான் தான் ராஜ்யம் பண்ற மாதிரின்னு ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. அத கேட்டோனே ராஜலட்சுமிக்கு இன்னும் கோவம் அதிகமா வருது. அங்கருந்து போயிட்டாங்க. அப்படியே யோசிக்கிறாங்க. என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாம தானே இந்த வீட்ட வந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். மகாலாம் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. இனிமே இப்படிலாம் நடக்கக்கூடாது. நாம எப்பவுமே வீட்ல அன்பா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி யோசிச்சுட்டு வெளிய வராங்க. வந்த உடனே எப்பவும் போல அடுத்த நாள் காஃபி கேட்குறாங்க. மகா வராங்க. காஃபி குடுக்குறாங்க. "அத்தை பேசிட்டாங்க. சூப்பர். அத்தையோட மனசு மாறிடுச்சு போல நம்ம பேசுனதுல" அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கரமா சந்தோஷமா இருக்காங்க. எல்லார்கிட்டயுமே அவ்ளோ ஹேப்பியா பேசுறாங்க. ஆனா சித்ராதேவி யோசிக்கிறாங்க. "என்ன இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு? அக்கா எப்பவும் போல பேசுறாங்க. என்ன நடந்திருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கருந்து வெளிய வராங்க. "சூர்யா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "அம்மா, நீங்க என்கிட்ட பேசிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னத்த புடிச்சு கிள்றாரு. அவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. பாட்டி, தாத்தா எல்லாருக்குமே என்ன தெரியுமா? அம்மா என்கிட்ட பேசிட்டாங்க. அம்மாக்கு கோவம்லாம் போயிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. அப்படியே மகா ரூமுக்கு வராரு. வந்த உடனே அப்படியே பார்த்து சிரிக்கிறாரு. மகா நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே தூக்குறாரு. தூக்கிட்டு சொல்றாரு, "நான் எவ்ளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன ஆச்சுங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. "எங்க அம்மா என்கிட்ட பேசிட்டாங்க. என் மேல இருந்த கோவம்லாம் போயிடுச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்றாரு. "அப்படியா? சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. "சரி பரவால்ல. என்ன கொஞ்சம் இறக்கி விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. "அதெல்லாம் முடியாது. நான் அவ்ளோ சந்தோஷமா இருக்கேன். நான் கீழலாம் இறக்கியே விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு பயங்கரமா சுத்துறாரு. மகாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்குற பாட்டி, தாத்தா 2 பேருமே பயங்கரமா சந்தோஷமா இருக்காங்க. நல்ல வேளை ராஜலட்சுமி சரியாயிட்டா. அப்பா, இனிமே நிம்மதியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பாவும் யோசிக்கிறாரு. எப்படி இந்த மாற்றம் வந்திருக்கும்? நேத்து ஃபுல்லா இவ்ளோ கோவமா இருந்தா, இன்னைக்கு திடீர்னு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பாவும் பார்க்குறாரு. தாத்தா, பாட்டி எல்லாருமே பார்க்குறாங்க. காயத்ரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, அக்கா மனசு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே அவ்ளோ ஹேப்பியா இருக்காங்க. ராஜலட்சுமி யோசிக்கிறாங்க. இனிமே நம்மளோட உரிமைய நம்ம விட்டு குடுக்கவே கூடாது. எந்த காரணத்த கொண்டும் நம்ம பின்வாங்கவே கூடாது. அப்படி நம்ம பின்னாடி போனா கண்டிப்பா இந்த மகா தான் வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. "நான் விடமாட்டேன். யாருக்குமே என்னோட குடும்பத்த நான் விட்டு குடுக்கவே மாட்டேன். என் குடும்பத்துக்காக தான் நான் வாழறேனே. என் குடும்பம் இல்லன்னா நானே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி யோசிச்சுட்டே இருக்காங்க.
இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க சித்ராதேவிக்கு பயங்கரமா கோவம் வருது. என்னதான் இங்க நடக்குதுன்னே தெரியலையே! நாம ஒண்ணு நெனச்சா அது ஒண்ணு நடக்குது. நல்லா சண்டை வரும். எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சுருவாங்க. நாம இவ்ளோ பிளான் பண்ணா, கடைசியில என்ன நடக்குது? ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. எப்பவும் போல அக்கா கிட்ட பேசுறது எனக்கு சுத்தமா புடிக்கல. பார்க்கும்போதே கோவமா வருது. அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கரமா கோவப்படுறாங்க. ஐஸ்வர்யாவும் பார்க்குறாங்க. என்ன எல்லாமே தலைகீழா மாறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.